நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். நம்ம அஜித் சாரோட நடிப்புல உருவாகி வரும் நேர்கொண்ட பார்வை திரைப்படத்துடைய ஷூட்டிங் முழுவதுமாக முடிஞ்சிருச்சு. படக்குழுவினரும் சென்னை திரும்பியதாக தகவல் கிடைச்சிருக்கு. ஸ்ரீதேவியுடைய கணவர் போனி கபூர் தயாரிக்கும் இந்த படத்தை தீரன் அதிகாரம் 1 இயக்குனர் எச் வினோத் சார் டைரக்ஷன் பண்றாரு. ஹிந்தில அமிதாப் பச்சன் சார் நடித்த பிங்க் படத்துடைய அதிகாரப்பூர்வ ரீமேக்கான இந்த படம் நேர்கொண்ட பார்வை. இந்த படத்துல அஜித் சாருடன் வித்யா பாலன், சாரதா ஸ்ரீநாத், அபிராமி வெங்கடாச்சலம், ஆண்ட்ரியா தரங், தங்கராஜ் பாண்டே, அத்விக் ரவிச்சந்திரன், அர்ஜுன் சிதம்பரம், சுஜித், அஸ்வின் ராவ், டெல்லி கணேஷ் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. மேலும் ஒளிப்பதிவு நிறைவு ஷோ பண்ணிருக்காரு. இந்த நிலையில கடந்த சில மாதங்களாகவே ஹைதராபாத்ல உள்ள ராமோஜி ராவ் பிலிம் சிட்டில இந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்து வந்தது. அண்மையில கூட இந்த படத்துல அஜித் சாருக்கும் வித்யா பாலனுக்கும் இடையிலான காட்சிகள் படமாக்கப்பட்டு வந்தது. அதன் புகைப்படங்களும் இணையதளங்கள்ல வெளியாகி வைரல் ஆச்சு. தற்போது திடீரென இந்த படத்தின் அனைத்து ஷூட்டிங் பணிகளும் முடிந்து விட்டதாகவும் சொல்றாங்க. மேலும் இந்த படத்தின் அனைத்து பணிகளையும் முடித்துவிட்டு சென்னை திரும்பியதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து தல அஜித் சென்னை திரும்பிய போது ஏர்போர்ட்ல எடுத்த புகைப்படம், வீடியோக்கள் இணையதளங்களையும் வைரல் ஆகிட்டு வருது. இதை தொடர்ந்து இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள்ல படக்குழு தீவிரமாக இறங்க இருக்காங்களாம். மேலும் படப்பிடிப்பு நடக்கும் தருவாயில இந்த படத்துடைய பாதி எடிட்டிங் பணிகளையும் முடிச்சுட்டாங்க. மீதம் கொஞ்சம் தான் இருக்கா, அதையும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல முடிந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த படத்திற்கான டப்பிங்க தல அஜித் தன்னுடைய வீட்டிலேயே பேசிக் கொள்ளலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காராம். அதற்காக தான் தல அஜித் ஒரு சிறப்பு வீடு ஒன்றையும் கட்டியிருக்காரு. தற்போது நேர்கொண்ட பார்வை படத்தின் படப்பிடிப்பு முடிந்ததால இன்னும் சில தினங்கள்ல தல அஜித் தனது அடுத்த படத்தின் அறிவிப்பை கூடிய விரைவில் வெளியிடுவார் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. தற்போதுள்ள நிலவரப்படி தல அஜித் சிவா அல்லது வினோத்துடைய டைரக்ஷன்ல தல 60 படத்துல நடிக்கவே அதிக வாய்ப்பு இருப்பதாகவே தெரியுது. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.